வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு அடித்து பிடிச்ச ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தோணும் தான் வந்த வழிகளை, தான் ஏறி வந்த படிகளை திரும்பி பார்க்கணுன்னு. எனக்கும் அப்படித்தான். நான் ஏறி வந்த படிகள் என்னுடைய முதல் படி ஸ்கூல் லைஃப். ஸ்கூல் லைஃப்னு என்னங்க, எந்த கவலையும் இல்லாமல் எந்த துக்கமும் இல்லாமல் வெறும் சந்தோஷத்தை மட்டுமே தர ஒரே இடம். இங்கே யாரையும் எதிரியாக பார்க்குறதும் இல்லை, யாரும் யாரை பார்த்தும் பொறாமப்படுறதும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஸ்கூல் லைஃப் கண்டிப்பாக 3 விஷயத்தை தரும். அது என்னென்னா, நல்ல நட்பு, அதனால் கிடைக்கிற நிறைய சந்தோஷம், அப்புறம் முதல் காதல். இதெல்லாம் எனக்கும் கிடைச்சது. பொதுவாக யாரும் அவங்க ஸ்கூல் டேஸ் முடிஞ்சோடனே அவங்க ஸ்கூலுக்கு திரும்ப போக மாட்டாங்க. நானும் அப்படி தான். இத்தனை நாள் வரல. இப்போ கூட என் மூளை சொல்லுது இங்கிருந்து போயிடுங்க, ஆனால் என் மனசு சொல்லுது போகாதுன்னு. மனசுக்கும் மூளைக்கும் நடக்கிற போராட்டத்துக்கு நடுவில் மனசு சொல்கிறத கேட்கலாம் முடிவு பண்ணேன். இந்த 6 வருஷத்தில் இங்கே நிறைய மாறிடுச்சு. இங்கே மாறி இருந்த மாற்றத்திலே மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா, இந்த ஸ்கூலில் என்னோடய கால் தடம் பதிகிற இடம் எல்லாமே என்னோடய நண்பர்களோட கால் தடமும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னோடய கால் தடம் கூட சரியாக பதிய மாட்டேங்குது. காரணம், காலம் கடந்து போயிடுச்சு, நாட்கள் நகர்ந்து போயிடுச்சு. ஆனால் என்னுடைய நினைவுகள் மட்டும் என்றைக்கும் மாறாது. அந்த நினைவுகளோடு தான் இன்றைக்கி நான் பயணிக்க போகிறேன். படித்தது ஒரு பாய்ஸ் ஸ்கூல். அதனால என்னவோ தெரில, எனக்கு பொண்ணு கூட பேசவே தோணாது. அன்னைக்கு வரைக்கும் இந்த ஊரில் எங்கள் ஸ்கூல் கிரவுண்டு தான் கொஞ்சம் ஃபேமஸ். ஸோ மற்ற ஸ்கூல் பசங்க பொண்ணுங்கள்லாம் எங்கள் ஸ்கூலுக்கு தான் ப்ராக்டிஸ்க்கு வருவாங்க. அப்படி எங்கள் ஸ்கூலுக்கு ப்ராக்டிஸ்க்கு வந்த பொண்ணு தான் ஆதிரா. டேய் லூசு பையல, சே ஒரு டீ ஒழுங்கு குடிக்கிறோம்.
டேய் இருடா நான் வரேன். சீக்கிரம் வாடா போயிர போறடா அவ 50 போறா ஹேண்டில் போற ஒழுங்கா. மச்சி நாளைக்கு ஹாஸ்கூல்ல காம்படிஷனாண்டா. என்ன 12 மணிக்கு பச்சனை புடிங்க அதுக்கு நான் என்னடா பண்றது? அப்போ நம்மளாம் போகணும்ல. நான் சொன்னா கேட்க போறேன். போய் தொலைவா. மச்சி சூப்பர்ரா. நாளைக்கு எப்படியாச்சும் அவட்ட ப்ரோபோஸ் பண்ணி டேய் அம்மா கூப்பிடுறாங்க. வர இங்க தான்டா வரணும். இங்க இல்ல இங்க வா. Go to block A and chess block B. Jennifer will guide for block A and Miss Monica will guide you for block B. I repeat, block A, Miss Jennifer will guide you for block B. Miss Monica will guide you. Wear your ID card. Should be dressed neatly, or else you will not be allowed to participate. Meena, get into the class. அங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? Meena ma'am, please check your students. Second floorல யார் பாது? ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு இருக்கறது. மேம், அது யாருன்னு செக் பண்ணுங்க. டேய் பாத்துட்டு ஒரு மச்சி டே பேண்ட் வருதுடா. Otherwise you will be terminated. டேய் ஓப் பண்றேன். I repeat, ஆளா போலாம். The generator generates the power generated by the generator. The generator ஸ்டாண்டா போலாம்டா. டேய் மச்சி ஓடி போலாம்டா வரேன்டா. போலாம்டா. வாடா. பாப்பறாங்கன்னு பார்த்தா டேய் போய் பேசு. நாளைக்கு போய் பேசுறோம். நாளைக்கு ஏங்க இவன் கூட confirm-ஆ. பேசமாமா? பேசாதவன் பொம்பளடா. பொம்பளையா? ஏங்க எக்ஸ்கியூஸ் மீ. என்ன உங்களே இல்லைங்க அவங்கள ப்ளீஸ். ஏய் உன்னதாண்டி. ஏங்க நான் அவங்க கிட்ட கொஞ்சம் அதாவது என்ன மேட் ஏன்டா உன் வாழ்கிட்ட பேச சொன்னா இந்த பூச்சி கிட்ட பேசிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் சும்மா இருடா. ஏங்க நில்லுங்க. என்ன ஏங்க அவங்க பேசுறது நான் சாரி கேட்டுங்க. உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் பேசணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. அதெல்லாம் முடியாது. அவளுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. உன் வேலையை பார்த்துட்டு போ. என்ன மச்சான் ஆள் இருக்குன்னு சொல்றா? அவ நீ பேசின கான்ல பேசிட்டு போறா. சும்மா விட்டுருந்தா நானே பேசியிருப்பேன். எல்லாம் உன்னாலதான். போறா பாரு கொளுத்தி போட்டு. மச்சான் எனக்கு என்னமோ அவ போய் சொல்ற மாதிரி தெரியல. உண்மையாலுமே ஆள் இருக்கும் தான் தோணுது. டேய் கொசு கடிக்குதுடா போலாம்டா. இவளுக்காக நாய்க்கடியே வாங்க. என்னடா டயரை நக்கிட்டு இருக்க? பேசுடா மச்சி. சம்திங் ஃபாலிங் ஃப்ரம் ஹர். மச்சி ஏதோ விழுந்துருச்சுடா. அததான்டா நானும் சொன்னேன் பரதேசி. மச்சான் அவ ஐடி கார்டுடா. இங்க இருக்கு மச்சி அவளும் நானும் சேம் பிளட் குரூப்டா. நாயா கூட அதே பிளட் குரூப் போடு. கூட பல பலன் இருக்கான் போறேன் அவன். டேய் இன்னைக்கு தான்டா அவ பர்த்டே. இன்னைக்கா? ஆமாண்டா டேட்டை பாருடா. ஆமாண்டா போடு வால் பர்த்டே ட்ரீட் வைக்கிறேன். மச்சி என்னடா மச்சி ஏதாச்சும் வாங்கி கொடுங்கடா அவளுக்கு. வாங்கி கொடுக்குறியா? எவ்வளோ வச்சிருக்க? டேய் மச்சான் டேய் உன் பர்ஸை கொடு. என் பஸ்லலாம் ஒன்றும் இல்லைடா. குர்ரா ப்ளீஸ்டா குர்ரா. டேய் இருடா. அது ஒன்றும் இல்லைடா. ஓகே தேங்க்யூ. நான் பார்த்துக்கிறேன்டா. டேய் அனிருத்தே டேய் சொன்னா கேளுடா வேணாண்டா. டேய் எங்கள் அம்மா காரரா சொன்னா கேளுடா. ஐயோ There are variety of programming languages. டேய் எவன்டாங்க ஹேண்ட் தெரியலடா. கண்ட்ரோல் ஏறது? நான் ஸ்ட்ரிக்ட்டான வாதியா நான் போய் இருந்தேன். பார்த்துட்டு வந்துடுறேன். முதல்ல எழுதுங்கடா போர்ட்ல இருக்குது. With written 0 அட போடா. program will exit the gate. ஐயோ மாமா இந்த பணத்தோட வா. நான் வீட்டு பக்கம் வந்துடாத. ஏங்க பணம் இல்லாம வந்தானா நாய் விட்டு கடிக்க வைங்க. எச்சக்கால இட்டு போட்டுச்சிட்டு என்ட்ரி அடா கொடுக்குறேன். என்ன மச்சான் வாக்கிங்கா? டேய் எதுக்கு இப்படி இருக்க? 5000 ரூபா பணம் தானே, நான் ரெடி பண்ணி தரேன்டா. ஃப்ரீயாக விடு.
நான் 5 ரூபா கேட்டால் 5 ரூபா கல்ல போட மாட்டான், இல்லை 5000 ரெடி பண்ணி நோட்டான் நம்ம. என்ன மச்சான்? ஒன்றும் இல்லை மச்சான். ஓகே. டே, அந்த பணத்தை என்னதான்டா பண்ண? அதுவா? அவன் தாண்டி ஃபஸ்ட்டாக விஷ் பண்ணான். என்னடி ஒரே இருட்டாக இருக்கு. அட்டாட்டா தாண்டா மட்டும் பட்டை வச்சு தருவீங்களா? ஏய் க்யூட்ல. தேங்க்ஸ். பை. ஆ மச்சான் செம்மாடா. ம், உன் ஆள் என்ன சொன்னா? நான் பண்ணேன்னு தெரிஞ்சா தானே. டேய், நீ என் பணத்தை எடுத்தது, இதனால நான் எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்குது, இதெல்லாம் கூட எனக்கு ஓகேடா. ஆனால் இதான் மச்சான் எனக்கு ஏற்றுக்கணும். இன்னும் எவ்வளோ நாள் இப்படியே இருக்கும். மச்சி, ரோட்டில் ஒருத்தர் கை இன்னொருத்தர் பிடிச்சி நடந்து போகும்போதும், பஸ்ஸில் ஒருத்தர் மாடியில் இன்னொருத்தர் மாறி மாறி படுத்து தூங்கிட்டு போகும்போதும், ஏன் 24 மணி நேரமும் ஃபோனில் திரும்ப திரும்ப பேசும்போதும் கிடைக்கிற சந்தோஷத்தை விட அவன் நம்மளை எப்படா பாப்பான்னு நினச்சி ஏங்கிட்டு இருக்கும்போது அப்படியே முடி ஒதுக்குற மாதிரி ஒரு பார்வை பாப்பா பாரு, அந்த ஃபீலே வேற மச்சான். உனக்கெல்லாம் புரியாதா? இதெல்லாம் நல்லா பேசு, ஆனால் நேரில் பேசணும்னா மட்டும் பேசாது. நீ வேணா பாரு, ஒரு நாள் எவனாவது கீர் சைக்கிளில் வந்து வீலிங் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு போகிறான். சரிடா, இதே இடத்துல உன் ஆள் இப்படி போகிறான், என்னடா பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? எப்பவும் போல் பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். டேய், ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நீ எல்லாம் திருந்தவே மாட்டடா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ மூடிட்டு வா. அப்படி அவள் கண் பார்க்குற எல்லாமும், அவள் கால் நடக்கிற திசை எல்லாமும் என்னோட கால்களும் சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சது. அப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. மந்த்லி எக்ஸாம்ஸ், ரிவிஷன் எக்ஸாம்ஸ்னு ஒரு வழியாக என் ஸ்கூல் முடிவுக்கு வந்துச்சு. அன்றைக்கி எங்களுக்கு ஃபேர்வெல் டே. நான் அவகிட்ட என் காதலை சொல்ல வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அவள் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருந்தா, எனக்கு நேராக வந்துட்டு இருந்தா. அவளுக்கு தெரியும் நான் எல்லாவோ சொல்ல தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு. இவ்வளோ நேரமும் எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக தான் இருந்தேன். ஆனால் அவள் கிட்ட வர வர என் கை கால்லாம் உதற ஆரம்பிச்சது, என் நெஞ்சு பதற ஆரம்பிச்சது. என்ன ராகுல், இன்னைக்கு செம்மையா இருக்கிற. എവിടെങ്കിലും പുറത്ത് പോയിട്ട് പോയാലോ? வீட்ல சமைச்சாலே ஏங்க, யாருங்க அது? அவங்க தான் அவள் லவர். என்னங்க சொல்கிறீங்க? நான் தான் அன்றைக்கே சொன்னேன், நீங்கள் தான் கேட்கல. வா, நீ தான் மிஸ் பண்ணிட்டடா. டேய், என்னடா ஆச்சு? ஏன்டா அழுகுற? டேய், என்னடா ஆச்சு சொல்றா. அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்க போகிறதில்ல. இங்கிருந்து அவளை நினச்சிட்டு இருக்கிறத விட வெளியே போய் அவளை மறக்கிறது பெட்டர்னு தோணுச்சு. ஸோ வெளியூரில் காலேஜ் ஜாயின் பண்ணேன். ஆனால் அவளை மறக்க மட்டும் முடியல. எல்லாரோட காதல் கதையிலே ஒரு முடிவு இருக்கும். ஆனால் அந்த முடிவை நம்ம எழுதுகிறோமா இல்லை கடவுள் எழுதுறாருன்ட்டு
யாருக்கும் தெரியாது. என்னோட கதையோட முடிவு அன்னைக்கு அப்படி இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. காய்ஸ், இன்னைக்கு ப்ராக்டிஸ் போதும், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ம் ம் நீ அனிருத், அனிருத் உங்களை தான். அனிருத் அல்ல, சாரி, நீங்கள் அனிருத் தானே? மலையாளம் தெரியுங்க, எப்படி கற்றுக்கிட்டேன் ஒரு டைம். எனக்கு ஞாபகம் இருக்கா? பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறீங்க. ஸ்கூல் டைமில் பின்னாலலாம் சுற்றுனீங்க, எல்லாம் டைம் பாஸுக்கு தானா? எங்க அப்படிலாம் இல்லைங்க. சரி சரி, கூல் கூல், சும்மா தாங்க சொன்னேன். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. ஓ, அப்போ லவ்லாம் எப்படி போகுது? லவ்வா ஒரு டைம் பட்டதே போதுங்க. ஆஹா, அப்படி என்னங்க பட்டீங்க? உங்கள் ஆள் வந்துட்டார் பாருங்க. யார் சொன்னார் என் ஆளுன்னு? அவர் என் அண்ணங்க. எங்க பொய் சொல்லாதீங்க, உங்கள் வீட்டு பக்கம்லாம் நான் வந்திருக்கேன், அவரை நான் பார்த்ததே இல்லை. எங்கள் வீட்டில் பார்த்தா எப்படி இருப்பாங்க? அவர் என் பெரியம்மா பையங்க. அப்பப்போ இந்த பக்கம் வந்தா, இல்லைனா ஃப்ரீயாக இருந்தால் என்னை கூட்டிகிட்டு போக வருவார். சரி சரி, அண்ணாக்கு பசங்கிட்ட பேசினா பிடிக்காது, நான் ஈவினிங் கால் பண்ணுறேன், பாய். ஐயோ, இதான் என் நம்பர், மறக்காமல் கால் பண்ணுங்க, பாய். ஆத்திரா வைப்பண்ணா, அன்னைக்கு அடுத்த நாளே அவட்ட போய் கேட்டிருக்கணும். பின்னாடி என்ன எழுதுனா? என்னடா புரியலையா? நீ என்னை பார்த்த அன்னைக்கே நான் உன்னை பார்த்தேன்டா, ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பைத்தியம் மாதிரி பண்ணவில்லை. பிடிச்சிருந்துச்சுடா. லவ் பண்ணுறேன்ற பேரை டிஸ்டர்ப் பண்ணுற பசங்க மத்தியில் உன் காதல் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். உன்னோட இன்னசென்ஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுடா. என்னோட பர்த்டே அன்னைக்கு நீ சர்ப்ரைஸ் பண்ணப்போவே உன்கிட்ட என் லவ்வை சொல்லியிருப்பேன். எனக்கும் தயக்கம்லாம் இருக்கும்ல. அன்றைக்கி என் ஃப்ரெண்டு சொன்ன போயால நீ என்னை விட்டு போன. அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரை பண்ணியோ உன்னை ரீச் பண்ண முடியல. ஆனால் நீ என்னை விட்டு போனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த ஸ்கூலுக்கு வருவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஒரு பிளேயராக ப்ராக்டிஸ் பண்ண இந்த ஸ்கூலில் ஒரு கோச்சாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் உனக்காக. லவ் யூடா. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா?